துளாராசி விசாரணை செய்தா ஒர்க்ல ப்ராப்ளம் இப்ப இருக்குது, இன்னமும் தொடருமா? இது எவ்வளவு நாள் இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு 35 வயசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இல்ல ஒரு 33 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டில் வந்து உங்களுக்கு சனி தான் திசை நடத்துவார் உங்களோட ஜனன ஜாதகத்துல. அப்ப சனி மாதசை முடியிற வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம கரெக்ட்டா வேலை செஞ்சாலும் பிரச்சனைன்பாங்க. சரியா வேலை செய்யறனாலும் பிரச்சனைன்பாங்க. ஏதாவது ஒரு 4 பேர் நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்குரிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். பட் நீங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு ஃபியூச்சர்ன்னு ஒண்ணு இருக்குது. உங்க ஆம்பிஷன் ஒண்ணு இருக்குது. இத வந்து இந்த சனி மாதத்துல கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல நீங்க புதன் திசைய சந்திக்க போம்போது வந்து, உங்களுக்கு வந்து இது பேக்கப்ஆ இருக்கும். அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அப்ப இந்த ஒர்க்ல ப்ராப்ளங்கள் வந்து நீங்க அத சால்வ் பண்றதுக்குரிய விஷயத்த நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ உங்களோட விஷயங்கள இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எப்படி வேலை செய்றோம்ன்றது 2வது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே நம்மளோட ஹையர் அவங்கலாம் வந்து ஸோ நம்மள வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அத வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றதுக்குரிய விஷயத்த வந்து நமக்கு டீச் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து அது தவறுதலாவே புரியறதுக்குரிய விஷயங்களா இருக்கும். அத நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, ஸோ உங்களோட ஃபியூச்சர எண்ணி அதுல நீங்க கவனமா டிராவல் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. மத்தபடி வந்து உங்களுக்கு ராசிக்கு பலன்கள் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்குது. அப்ப ராசிக்கு வந்து குரு வந்து ராசிக்கு 9ல நின்று உங்களோட ராசியை பார்க்கிறது, உங்கள பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவாரு. அப்போ உங்களோட அதிபதியும் ராசிக்கு 10ல அடுத்து 11லன்னு கன்டினியூஸா இந்த மாசம், அடுத்த மாசம், அதுக்கப்புறம் குரு அதிசாரம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்க வேலைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. லேர்ன் பண்ணுங்க. லவ் பண்ணி அத ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நீங்க இம்ப்ரூவ்மென்ட் ஆவீங்க. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு எந்த வித தொந்தரவையும் இவர் ஏற்படுத்த மாட்டார். யாரு? குரு பகவான். ஸோ அதுபோல ராகு, கேது, சனி இவங்கலாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க. மத்தபடி ஜனன ஜாதகத்துல சனி தசைய முடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். சனி தசை முடிஞ்சு புதன் தசைய ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, நீங்களே வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போக ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?